Bonjour à tous. ஒரு சில ஆலோசனைகள வந்து நான் சொல்ல விரும்புறேன். டிரைவிங் பண்றவங்களுக்கு. அதாவது என்னன்னா வந்து, நீங்க அதிகமான நேரம் ஓட்டுறீங்க ஒத்துழைக்கல்ல. 40, 50 மணி நேரம் ஓட்டியும் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் டேட் குடுக்க மாட்றாங்கன்னு கோபங்கள் இருக்க தான் செய்யுது. அப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீங்க வந்து இத்தன மணி நேரத்தில இவ்வளோ நேரம் கத்துக்கணும்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து கத்துக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குது. ஒரு சில பேர் 20 மணி நேரம்ல கத்துக்கலாம். ஒரு சில பேர் 30 மணி நேரம்ல கத்துக்கலாம். ஒரு சில பேர் இன்னும் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் ஒரே மாரி கிடையாது. அப்ப நீங்க எவ்வளோ ஓட்டுறீங்களோ, அவ்வளோ விஷயங்கள நீங்க கத்துக்குவீங்க. அப்ப நீங்க ஏதோ தப்பு நீங்க நெறையா மணி நேரம் ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அத நீங்க நீங்க மாத்திக்கலன்னா, நீங்க அதிகமா ஓட்டின்னு தான் இருப்பீங்க. அப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க. உங்களுக்கு கத்துக் குடுக்குற மானிட்டர் பக்கத்திலேயே உங்களால சரியா ஓட்ட முடியலன்னும் பொழுது, நீங்க எப்படி இன்ஸ்பெக்டர்ட்ட போய் நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்னால வந்து தனிப்பட்ட முறையில கார எடுத்துன்னு நான் சேஃப்டியா ஓட்டின்னு போவேன். எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அந்த மாரி நம்பிக்கை வந்த பிறகு தான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு போணுமே தவிர, எக்ஸாம் டேட் கேட்டு அங்க போய் பகத் மேஜிக் மாரி சொல்ற மாரி அங்க எதுவும் மேஜிக் நடக்க போறது கிடையாது. அதனால தான் சொல்ல வரேன். ரொம்ப கவனமா இருங்க. தெளிவா கத்துக்குங்க. ஓகே. பொன் கூராஷ்.